கடினமான நாட்கள் கடந்து செல்கின்றன. உங்களுக்கு முன்னால் பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. Hard days pass. You have great blessings ahead of you. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Job chapter 5 verse 9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த காரியம் நடக்கவே நடக்காது, நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகவே வேண்டாம். கர்த்தர் உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அருளுவார். He performs wonders that cannot be fathomed, miracles that cannot be counted. My dear brothers and sisters, people will probably tell you that there is no way this will happen to you, but don't get discouraged. The Lord will do great things in your life. He will bestow many benefits and blessings upon you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுது கூட ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் ஆண்டவரே தந்தவர்களை நடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக இந்த நாளில் தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே கர்த்தர் நீர் ஆண்டவரே ஆராய்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய விதமான காரியங்களையும் நன்மைகளையும் அதிசயங்களையும் ஆண்டவரை எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆண்டவர் நீ செய்கிறவராக இருக்கிறதப்பா. ஆம் சுவாமி, அப்பா அந்த வாக்குத்தத்த அந்த வாக்குத்தின்படியாகவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் பெரிய காரியத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே இது வாய்ப்பே இல்லை என்று சொல்லி ஆண்டவரே மனம் உடைந்து ஆண்டவரே அவர்கள் போயிருக்கலாம். கர்த்தர் நீர் ஆண்டவரே வாய்க்க முடியாதது வாய்க்க செய்கிறவர் என்பதை ஆண்டவரே அவர்களை அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே அந்த அற்புதத்தை அந்த அதிசயத்தை அவர்களுடைய வாழ்விலே காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நோய் உன்னை விட்டு போகவே போகாது, இதற்கு மருந்தே இல்லை என்று சொல்லி ஆண்டவரே மருத்துவர்களும் மற்றவர்களும் ஆண்டவரே கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனாலும் என் தேவன் நீர் ஆண்டவரே அவளை கைவிடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் அந்த அதிசயத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் மேலான மருந்து நீர் என்பதை ஆண்டவரே அவள் கண்டு கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் ஆண்டவரே அவளுக்கு அதிசயத்தை செய்வீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக, அவருடைய வாழ்விலே ஒரு பெரிய காரியத்தை செய்வீராக. அந்த நோயிலிருந்து அவளுக்கு விடுதலை நீ தந்தருள்வீராக ராஜா. என் தேவன் தாமே அற்புதத்தை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீர் சாட்சியாய் நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் எந்தெந்த காரியத்துக்காக கலங்கி போயிருக்கிறார்களோ அந்த கலக்கத்தை எல்லாம் வேதனைகளை எல்லாம் நீர் மாற்றி ஆண்டவரே அவர்களுக்கு கர்த்தர் நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய அதிசயத்தை அவருடைய வாழ்வில் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நான் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவரை கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கண்ணீரை துடைத்து ஆண்டவர் இந்த நாளில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய காரியத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அப்பா நீ செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா நமக்கு கொடாகொடி நாங்கள் நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம். அப்படியாக யார் யார் எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அதை வெற்றியாக ஜெயமாக இந்த நாளிலே மாற்றி கொடுத்து இந்த நாளில் ஆண்டவரை பெரிய அற்புதத்தை ஆண்டவர்கள் காணும்படியாக நீ உதவி செய்வதற்காய் அதிசயத்தினுடைய பிள்ளைகள் கண்களால் கண்டு மகிழும்படியாக நமக்கு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களில் கொண்டாடி மகிழும்படியாக நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய 1000 நாட்களையும் அவர்களுக்கு தனி தந்து அவர்களை வழிநடத்தி அவளை ஆசீர்வதித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கணவனும் மனைவியுமாக எந்த கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து இன்னும் அநேக நன்மைகள் பெற்று அவருடைய குடும்பமாய் வாழ்ந்திருக்கும்படியாக உமக்கு சாட்சியாய் நிற்கும்படியாக நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரை காத்துக்கொள்ளும், வழிநடத்தியறலும். இந்த பிள்ளைகள் கேட்கிற எல்லா காரியம் இந்த நாளில் தந்து அவர்களை அதிசயமாய் அற்புதமாக நடத்துவதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகர மகிமை எல்லாம் ஒரு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.